பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அர்ஜுனனுக்கு தான் அளித்த உபதேசங்கள் எல்லா வித்யைகளிலும் சிறந்தது என்கிறார் பகவான். இது மறைத்து போற்றப்பட வேண்டிய ரகசியங்களில் தலை சிறந்தது என்றும் சொல்வதால் இது ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம் என்று பெயர் பெறுகிறது. இதில்தான் எதை செய்தாலும் தனக்கே அர்ப்பணம் செய்துவிடு என்று அர்ஜுனன் மூலமாக நமக்கு சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அர்ஜுனன் நிமிரவே இல்லை. தலை குனிந்து பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னவைகளை அசை போட்டபடியே அமர்ந்திருந்தான். அவன் மனதில் இருந்த சஞ்சலம் இன்னும் நீங்கிய பாடில்லை. பகவான் இன்னும் அவனுக்கு ஞானம் புகட்டுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, எதை தெரிந்து கொள்வதாலேயே தீமையிலிருந்து துக்க வடிவமான உலகியலிலிருந்து விடுபடுவாயோ, இரகசியமான அந்த விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானத்தை அருவருப்பு அற்றவனாகிய உனக்கு விஞ்ஞானத்தோடு சொல்லுகிறேன் கேள். இப்போது நான் சொல்வதுதான் இரகசியங்களிலெல்லாம் பரம ரகசியம். எது சுத்தமானதோ அதிலெல்லாம் இதுதான் உயர்ந்தது, நேருக்கு நேர் காணக்கூடியது, அறத்தையே தலைமையாக கொண்டது, கடைபிடிப்பதற்கு மிகவும் எளிமையானது, கால காலங்களுக்கும் அழிவில்லாதது. இந்த அறத்தில் நம்பிக்கையற்ற மனிதர் நிரந்தரமாக என்னை அடைய முடியாமல் மீண்டும் மீண்டும் பிறக்கும் வாழ்க்கை கடலில் வீழ்ந்து விடுவார்கள். எனது உருவம் மாயமானது. அந்த மாய உருவத்திலேயே உலகமெல்லாம் நான் பரவியிருக்கிறேன். எங்கும் பரவி நிற்கும் எனக்குள் எல்லா உயிர்களும் அடங்கியிருக்கின்றன. ஆனால் நான் அவற்றுக்குள் அடங்கியிருக்கவில்லை. எல்லா உயிர்களும் என்னுள் அடக்கம். உண்மையில் அவை உயிரினங்களாக என்னுள் இல்லை. அதுதான் என்னுடைய தெய்வீக யோகம். என்னுடைய ஆன்மா பொருள்களை உண்டாக்குகிறது, உண்டாக்கிய பொருள்களை தாங்குகிறது. ஆனால் அந்த பொருள்களில் உட்காருவதில்லை. காற்று எப்படி ஆகாயத்தில் இருக்கிறதோ அப்படியே எல்லா பொருள்களும் இருக்கின்றன. அதாவது என்னுடைய பரந்து விரிந்த தோற்றத்துள் அவை சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன. அர்ஜுனா, ஊழி காலத்தில் காடுகள், மலைகள், உயிரினங்கள் அனைத்தும் அழிந்து என்னோடு கலந்து விடுகின்றன. நான் மறுபடியும் படைப்பு தொழிலை துவங்கும் போது மீண்டும் அவற்றை உற்பத்தி செய்கிறேன். என் இயற்கையோடு கலந்து விட்டதால் இந்த பொருள்கள் எல்லாம் எனக்குள்ளேதான் அடங்கி கிடக்கின்றன. என்னுடைய ஆக்கும் சக்தியை வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அவற்றை நான் உற்பத்தி செய்கிறேன். இந்த காரியங்களில் சம்பந்தமில்லாதவன் போல நான் ஒதுங்கி நிற்கிறேன். ஆனால் இயக்குவது நான் தான். இருப்பினும் அந்த காரியங்கள் என்னை கட்டுப்படுத்துவதில்லை. என்னையே சாட்சியாக வைத்துக்கொண்டு எனது இயற்கை இயக்கமே உலகத்தை உண்டாக்குகிறது. என்னை மையமாக கொண்டே உலகம் இயங்கி வருகின்றது. நான் மனித வடிவில் காட்சி தருவதால் மூடர்கள் என்னை மனிதன் என்று அவமதிக்கிறார்கள். மூலத்துக்கும் மூலமான ஆதி மூலமே நான் தான் என்னும் என்னுடைய மேன்மையை அந்த மூடர்கள் அறிவதில்லை. வீண் ஆசையுடையோர், வீணான செயல்களை செய்பவர்கள், வீணறிவாளர்கள், மதியற்றோர், இவர்களெல்லாம் மயக்கத்திற்கு இடமான ராட்சச, அசுர, மோகினி சக்திகளின் இயல்பை சார்ந்து நிற்கின்றார்கள். ஆனால் தெய்வீக இயல்பை கொண்ட மகாத்மாக்கள் என்னை எல்லா உயிர்களுக்கும் முதலானவன் என்றும் அழிவற்றவன் என்றும் அறிந்து வேறு எதிலும் நாட்டமில்லாத மனத்தோடு வழிபடுகிறார்கள். அவர்கள் என்னை பற்றி பாடுகிறார்கள், என்னையே வணங்குகிறார்கள், என்னையே நேசிக்கிறார்கள், என்னை அடைய விரதமிருக்கிறார்கள், அதையே ஒரு யோகமாக கொண்டு வாழ்கிறார்கள். என்னை அறிவால் சிலர் காண்கிறார்கள். அன்பு முற்றி வேறு வடிவமில்லாத ஒரே வடிவமாக என்னை காண்கிறார்கள். மற்றும் சிலர் பல்வேறு வடிவங்களில் என்னை வணங்குகிறார்கள். நானே ஹோமம், நானே யாகம், மூதாதையர்களுக்கு அளிக்கப்படும் படையலும் நானே. நானே மூலிகை, நானே தாவரம், நானே மந்திரம், நானே நெய், நெருப்பு, ஆவி எல்லாம் நானே. இந்த உலகம் அனைத்தையும் தாங்குபவனும்
தாய் தந்தை பாட்டனாரும் அறியத்தக்கவனும் புனிதமானவனும் ஓங்காரமும் யஜூர் என்ற வேதங்களும் நானேதான். அடையத்தக்க பரமபதம், காப்பவன், ஆள்பவன், சரண் புகுவதற்கான இடம், தோழன், தொடக்கம், அழிவு, நிலையாக தங்குமிடம், நிதானம், அழியாத விதை, இவையெல்லாம் நானே. வெப்பம் தருபவன் நானே, மழையை உண்டாக்கி நிறுத்துபவன் நானே, அழியா நிலை நானே, மரணம் நானே, இருப்பு உள்ளவன் நானே, இருப்பு இல்லாதவனும் நானே. 3 வேதங்களை அறிந்தோர், சோமம் உண்டோர், பாவமகன்றவர்கள், இவர்களெல்லாம் என்னை வேள்விகளால் உபாசித்து வானுலகு தர வேண்டுகின்றனர். அவர்கள் புண்ணியஸ்தானமாகிய தேவேந்திர லோகத்தை அடைந்து ஸ்வர்க்கத்தில் திவ்யமான தேவபோகங்களை துய்க்கின்றனர். அப்படி அனுபவிக்கிறவர்கள் தாங்கள் செய்த புண்ணியம் எவ்வளவோ அந்த அளவுக்கு அனுபவிக்கிறார்கள். செய்த புண்ணியத்தின் கணக்கு முடிந்ததும் மனித உலகத்திற்கே திரும்பி வருகிறார்கள். ஆகவே வெறும் வைதீக தர்மங்களை வரட்டுத்தனமாக கடைபிடித்து அடிக்கடி கோரிக்கைகளை யார் முன்வைக்கிறார்களோ அவர்கள் பிறந்து பிறந்து இறக்கிறார்கள், இறந்து இறந்து பிறக்கிறார்கள். யாரொருவர் வேறு எதிலும் நாட்டமில்லாமல் என்னை தியானித்து கொண்டு எந்த பயனையும் எதிர்பார்க்காது உபாசிக்கிறார்களோ, இடைவிடாது என்னையே நினைத்து கொண்டிருக்கிற அவர்களுடைய நன்மை தீமைகளுக்கு நானே பொறுப்பாவேன். சிலர் வேறு வேறு தேவதைகளிடம் பக்தி கொண்டு பூஜை செய்கிறார்கள். அவர்களும் என்னைத்தான் பூஜை செய்கிறார்கள். ஆனால் தத்துவம் அறியாமல் தவறாக செய்கிறார்கள். என்ன பூஜை செய்தாலும் வேள்வி செய்தாலும் அதை பெற்றுக்கொள்பவனும் பரிபாலிப்பவனும் நானே. ஆனால் வேறு தேவதைகளை வணங்குவோர் என்னை உள்ளபடி தெரிந்து கொள்வதில்லை. அதனால் பூஜையின் பலனை இழந்து விடுகிறார்கள். தேவதைகளை வழிபடுகிறவர்கள் தேவதைகளை அடைகிறார்கள். பித்ருக்களை வழிபடுவோர் பித்ருக்களை அடைகிறார்கள். பூதங்களை தொழுவோர் பூதங்களை அடைகிறார்கள். என்னை வழிபடுகிறவர்கள் என்னை வந்தடைகிறார்கள். எவர் அன்போடு இலையையேனும் பூவையேனும் கனியையேனும் நீரையேனும் எனக்கு அளிப்பவனாயின் அன்போடு அளித்த அவற்றை நான் ஏற்பேன். எந்த கர்மத்தை செய்கிறாயோ, எதை உண்கிறாயோ, எதை ஹோமம் செய்கிறாயோ, எதை தானம் அளிக்கிறாயோ, எந்த தவம் செய்கிறாயோ அதை எனக்கு அர்ப்பணம் செய்துவிடு. இப்படியாக மங்களம் அமங்கலம் ஆகிய பயன்களிலிருந்தும் கர்ம தலைகளிலிருந்தும் விடுபடுவாய். துறவெனும் யோகத்தில் இசைந்து விடுபட்டவனாக என்னையும் பெறுவாய். நான் எல்லா உயிர்களிடத்தும் சமமானவன். எனக்கு பகையும் இல்லை, நண்பனும் இல்லை. ஆனால் என்னை அன்போடு தொழுவோர் அவர்கள் என்னிடமும் நான் அவர்களிடமும் காணக்கூடியவனாக இருக்கிறேன். மிகவும் தீய நடத்தை உடையவனானாலும் வேறு எதிலும் நாட்டமின்றி என் பக்தனாகி என்னையே வழிபடுவானாகில் அவனை நல்லவன் என்றே கருதுக. ஏனெனில் அவன் நன்கு முயற்சி செய்கிறவன். அவன் விரைவிலேயே தர்மாத்மாவாக ஆகிறான். நித்திய சாந்தியும் எய்துவான். என்னுடைய பக்தன் அழிவதில்லை. சத்தியத்தை உறுதியாக அறிந்துகொள். பார்த்தா, பெண்களாயினும் எந்த வர்ணத்தவராயினும் பாவிகளானாலும் எவர்களாக இருந்தாலும் அவர்களும் என்னை தஞ்சமடைந்து மேலான கதியை அடைவார்கள். அப்படி இருக்க நற்குடி பிறந்த பிராமணர்களும் பக்தி மிக்க ராஜ ரிஷிகளும் அதே உயர்ந்த கதியை அடைவார்கள் என்பதற்கு வேறு சாட்சியா வேண்டும்? ஆகவே அழியக்கூடிய துன்பம் நிறைந்த இந்த உலகத்தில் நீ இருப்பதால் என்னையே வழிபடுவாயாக. மனத்தை எனக்காக்கிவிடு, பக்தியை எனக்காக்கு, என்னை தொழு, என்னை வணங்கு. இவ்வாறு மனம் புலன்களோடு கூடிய உடலை என்னிடம் ஈடுபடுத்தி என்னையே அடைவாயாக. இப்படியாக கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தன்னுடைய மேன்மையான நிலையை பற்றியும் தன்னுடைய அவதாரங்களில் குறையாத விசேஷங்களை பற்றியும் தேவர் அசுரர் நரர்கள் என்று பல வகையான மேனிகளில் தன் மீது ஆசையாக இருக்கும் அன்பர்களை பற்றியும் அற்பமான மானுடன் ஜென்மம் எடுத்து வந்த தன்னை வெறும் மனுஷியனாக நினைப்பவர்களை பற்றியும் உபதேசித்தார்.